முத்திரை கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஓடி போய் வாங்கிடாதீங்க. அந்த முத்திரை வாங்கிட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பரலோகம் போக முடியாது. அந்த முத்திரை மனுஷனுடைய வலதுகை அல்லது நெத்தியில புகுத்தப்படும் என்று பல வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன விஷயம் தெரியுமா? எலன் மஸ்க்ங்கிறத ஒரு நபர், அவர் சிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. பன்னியுடைய மூளையில அந்த சிப்பை வச்சு டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப மனுஷனுடைய மூளையிலயும் அந்த சிப்பை வச்சு சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆராய்ச்சி முடிஞ்சிச்சு. அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த சிப்பை மனுஷனுடைய தலையில போட்டுட்டா கை கால் விளங்காதவனுக்கு கூட கை கால் விளங்கும், கை கால் வேலை செய்யும், அது நிறைய வியாதிகளை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப எலன் மஸ்க் அறிவிச்சிருக்காரு. அந்த முத்திரை மனுஷனுடைய தலையில புகுத்தப்பட்டு ஆராய்ச்சி செய்ய முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் பல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வேத வார்த்தை இன்னைக்கு நம்முடைய கண்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்துல எல்லா மனிதர்களும் கண்டிப்பா இந்த சிப்பை தன்னுடைய நெத்தியிலையோ அது வலதுகளையோ வாங்கியே ஆக வேண்டும் என்று கவர்மெண்ட் சட்டம் போட போகிறது. அந்த சட்டத்துக்கு பயந்து ஒருவேளை நீங்க அந்த முத்திரையை நெத்தியிலையோ அல்லது வலதுகையிலையோ வாங்கிட்டீங்க, கனவுல கூட பரலோகத்தை நினைச்சு பார்க்காதீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த முத்திரை வாங்கினாதான் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா அந்த முத்திரை வாங்கினா பரலோகம் கிடைக்காது. அதனால பட்டினி கிடந்து செத்தாலும் சரி, எவ்வளவு உங்களை உபத்திரம் பண்ணாலும் எக்காரணம் கொண்டும் அந்த அந்திகிறிஸ்துடைய முத்திரையை உங்க நெத்தியிலையோ வலதுகையிலையோ வாங்கிடாதீங்க. கவர்மெண்ட் தான் கொண்டு வரும். சாத்தானுடைய கண்ட்ரோல் உலகம் முழுசும் போகும்போது அது நடக்கும். இப்ப அதை நோக்கி தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது, தீவிரமாய் போய்கொண்டிருக்கிறது. இலவசமா கொடுக்குறாங்க சொல்லிட்டு அதை வாங்கிடாதீங்க. அதுல எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருந்தால் வாங்காதீங்க. கவர்மெண்ட் எதையும் உன் கையில கொடுத்தா வாங்கிக்கோங்க. உன் கைக்குள்ள அதை புகுத்துறோம், உன் தலைக்குள்ள புகுத்துறோம்னு சொல்லி எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் அது கீழ்படியாதீங்க. அது சாத்தானுடைய முத்திரை, அதை வாங்கினா பரலோகம் போக முடியாது. இப்ப அதை நோக்கி இப்ப சிப்பை கண்டுபிடிச்சு மனுஷனுடைய மூளையில வச்சு டெஸ்ட் பண்ணி வெற்றியை அடைஞ்சிச்சான். அப்ப நான் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கோம் தெரியுதா?